கிறித்துவாக இரு, கிறித்துவனாக இருப்பதை விட அதுதான் முக்கியம் என்றார். காரணம், இயேசுவின் மலை பொழிவை படித்து பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக மகாத்மா காந்தி பணியாற்றிய பொழுது அவர் வெறும் காந்தி தான், அப்பொழுது மகாத்மா இல்லை. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக பணியாற்றிய காலத்தில் அவர் பைபிளை வாசிக்கிறார். அப்படி பைபிளை வாசிக்கிற பொழுது அதில் நெகிழ்ந்து போகிறார். இயேசுவின் மலைப்பொழிவை படித்த பொழுது நெஞ்சம் நெகிழ்ந்து விடுகிறது. இனி நான் கிறித்துவனாகத்தான் இருப்பேன் என்று மனதுக்குள்ளே முடிவெடுக்கிறார். மதமாற்றம் செய்யும் எல்லைக்கே சென்று தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் தன் நாற்காலிக்கு பின்னாலே கர்த்தருடைய படத்தை தான் அவர் வைத்தார். தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அதற்கு பிறகு அவர் யோசிக்கிறார். அதற்கு பிறகு அவர் தேடி தேடி படிக்கக்கூடிய புத்தகங்கள்